என்ன 17? ஓகே நண்பா, இன்னைக்கு மொத பைசன் பெய்ய சேர் ஓடிவிட்டு கிரௌண்ட் வேலை செஞ்சு இன்னும் உழவு ஓட்டல. பேட்ரி எடுக்கிறதுக்கு காசு இல்லை. ஸோ அதனால் இந்த பேட்டரியும் கொஞ்சம் அப்பயோன்னு தான் இருக்குது. அதனால் இந்த பேட்டரி தூக்கிட்டு போய் வச்சு ஓடிட்டு வரலான்ட்டு இந்த பேட்டரி கழட்டுறோம். அதை கழட்டாதீங்க, ஸ்டேவை கழட்டாதீங்க. இந்த 2 பக்கமும் கழட்டி அப்படியே மூடி விட்டு கழட்டுங்க. வெளியே ஓப்பன் பண்ணுங்க, மூடி விட்டு தூக்குங்க. எப்படி மூடி ஓப்பன் பண்ணுவீங்க? 18, 19 2 எல்லையும் கழட்டுங்க. அதை கழட்டுங்க, அப்படியே மேலே மூடி தூக்கி விடுங்க. ஸ்டேவை கழட்டணும். ஓகே நண்பா, நம்ம பைசன் போய் எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி போய் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு பைசன் போய் வீடியோ கலப்பு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னாச்சும் பண்ணுவோம். நம்ம சுண்டு கழட்டுற ஸ்டைலு தான். நீங்களாம் கற்றுக்கடா சந்தோஷ். நம்ம சுஜித் எப்படி கழட்டுறாரு, அது டைட்டு வந்து 3 மாதம் ஆகுது. இன்னும் எது லூஸு எது டைட்டுன்னு கூட நம்ம தெரில. நாமெல்லாம் வந்து தொழில் கற்று என்ன பண்ண போகிறோமோ தெரியல. மேலே டாப் நெட்டை கழட்டுறா. நீ என்ன தொலைவர? என்னடா இதுக்கு போய் முக்கறீங்க? அதெல்லாம் தூக்கத்தா கழட்டிட்டான். வா, ஸ்டீல் பாடி. அதெல்லாம் நேக்கு பார்த்து கழட்ட தெரியல. அவனுக்கு என்னடா தெரியும் சாப்பாட்டு ராமனுக்கு. அப்படியே பேட்டர் பஸ் மேலே தூக்கு. இது என்ன மாடலு? இது எங்க 2021. அது என்னது? நல்லா தெளிவா போட்டுருக்குது. இதுவும் இப்போ போகிறதா அப்போ போகிறதான்னு தான் இருக்குது. சரி ஓகே. 3 வண்டி பேட்டரி ஒட்டுக்கா விட்டுறா. 14 பஞ்சத்துக்கு ஃபஸ்ட்டு பேட்டரி டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அது 10 11 தானே அதுக்கு. வேறு இதில் புஷ் இதுலேயே நிற்கிது. வரமாடு அது அவர் கழட்டினாரு. ஏன் புஷ் வந்துருச்சு? உன் புஷ் வந்துருச்சா? அங்கே பாருங்க. டைனமோ கம்ப்ளைண்ட் இருந்தால் வச்சுக்க ப்ரோ. இதில் வந்து பொங்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த டைனமோ கம்ப்ளைண்ட்டுன்னு. என்னம்மா ஆசிட் பவர் ஏதாவது கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாமா? ஆசிட் பவரா? அது ஆசிட் பவர் கம்மியாகுதான்னு பார்க்குற ஸ்கேல் நம்மகிட்ட இல்லை. இல்லை. அதில் நல்லா ஆசிட், புது ஆசிட் தானே ஊற்றிருக்கு. அதில் அதுக்கெல்லாம் இதில் போதும் ஊற்றி போடலாம். அதுக்கு தான் அவனை உருகி சொன்னேன், உரியவே இல்லைன்னும். போதும், அப்படி பாட்டக்கூடாது. இப்படி நெக்க பிடிச்சி இப்படி அப்படி அப்படி அழுகாமல் அப்படியே வாட்டி வாட்டி எடுக்கணும். இப்படி தூக்குனீங்கன்னா வழுக்குன்னு வந்துடும். எப்படி வரும்? வழுக்குன்னு வந்துடும். இதையும் போட்டுறாதரா. அது ஏதோ இன்னொரு 6 மாதத்துக்கு ஓடும் இந்த பேட்டரி. தூக்கு. 6 மாதம் தண்ணி இருந்தால் தண்ணி தான் ஆடும். ஆட்டி உடச்சி விடாதீங்க பேட்டரியா. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கே பயமாகுது. தூக்குங்க. அந்த வெடிச்சு போயிடும். சுஜித் 2 பேட்டரி வச்சு தூக்குனா தான் சுஜித் தில் பார்ட்டின்னு நினைக்கலாம். 8வது பேட்டரியா? அது ஆசிட்டு. அதில் எல்லாம் ஆசிட் பவர் போட்டு வந்துக்கிறோம்ல, இதுக்கு ஆசிட் பவர் போட்டு இந்த பேட்டரியும் கழட்டுங்க. அது ஆசிட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போட்டால் இது கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடும். அதையும் கழட்டுங்க. ஓகே நண்பா, இந்த கிளாம்பு எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில் எல்லா வண்டியிலுமே கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி ஆடாத கப்புன்னு அழுத்தி பிடிக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்குறான்னு வச்சுக்காங்களேன். கீழே தான் கிடக்குது. ஓகே நண்பா, கழட்டிட்டு தூக்கி வச்சுட்டு அந்த பேட்டரி தூக்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான். இப்போ வாங்கலாம் சொல்லிட்டு தூக்கலை. நேற்றாண்டா பேட்டரி நல்லா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்குக்கெலாம் வேஸ்லின் போட்டு அதை போட்டு இதை போட்டு ரெடி பண்ணோம். இதுதான் புது பேட்டரி மாதிரி இருக்குது. அது பீத்த பேட்டரி மாதிரி இருக்குது. பேட்டரி தூக்கு அடியும் தொடச்சு விட்றேன். அங்கே சரட்டில் வச்சுக்கிட்டு தான் தூக்கணும். அறிவிடலாம். நீ பெயிண்ட் அடிச்சோம் மண்ணு பெயிண்ட் அடிச்சு சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த போல்ட்டில் ஒரே தான் பாரு.
கொஞ்சம் தள்ளி வேணும். ரெண்டு ஒரே அளவு இருக்குதா? டைட் பண்ணு. கிளாம்ப் போட்டு டைட் பண்ணு. போதும் போதும் போதும். பேட்டரி டைட் பண்ணு. போதும் சுண்டு. படாரு விட்டு போயிட போகிற பேட்டரி. அதை நல்லா தட்டி விட்டு. அது நெக்கு உடஞ்சி கிடக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குது. அழுங்காமல் தட்டி விட்டு அழுங்காமல் டைட் வச்சுண்டு. நெக்கு உடஞ்சிருக்கு தெரியுதா? ஆ ஓகே நண்பா. ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக ஒருத்தன் மூக்கு ஏற்றுட்டு வந்துட்டான் பாரு. எங்கே போனான்னு தெரில. எத்தனை நாளாக 10-15 நாளாக. சோறு சோறு சோறு. செல்லு போட்டு பார்க்கலாம். நல்லபடியாக நிறைய மாற்றணும் மாப்பிள்ள. இன்னும் மாற்றணும். ஹெட்லைட்டு மாற்றணும். அடியில் ஆயில் ஒழுகுது. சூப்பராகுதா? வேலை எப்படி பார்த்துட்டோம்டா. அவ்வளோ வேலை. வேலை செய்தா? எல்லாம் எடுத்தாச்சு. வண்டி மேலே வச்சு கிடக்குதான்னு பாரு. விஜித் இன்னைக்கு தான் வண்டி வேலை செஞ்சு வாட்டி எடுக்கிறான். ஓட்டி பார்க்குறானா. ஓட்டி பாரு. ஆளுக்கு சத்த ஓட்டி பார்க்குறோம். நான் இன்னைக்கு தான் முத ஓட்டுறேன் வேலை செஞ்சு. சின்ன ஒரே பெரிய சரி எடுத்து உடஞ்சி நல்ல பண்ண எடுத்துக்கோ. எல்லாம் அந்த வண்டியில் போய் எடுத்துக்கோ. சின்ன வண்டியில். ஓகே நண்பா. ஆம்பு கலப்பு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்கு தான் போகிறோம். ஈர் வேறு டைட்டாக இருக்குதான் சுண்டுக்கு. ஈர கையை கழட்டிடலாம். அந்த கை தான் உருவமில்ல. பெட்ரோல் இல்லை. நட் ரோட்டில் நிற்குதா? யார் வராங்க? பாருங்க இதை கொடுங்க. என்ன போடுறா? அந்த போக மாட்டேன் சார். போகல. பாத்ரா ஏய் இது என்னடா பேண்டில் இவ்வளோ கிரீஸு? அவன் மாட்டும் போய் நீ அது கிரீஸ் தொடப்போ. பேண்டில் பேண்டே கிரீஸு. டேய் 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 சென்சிங்கில் போடுறா. அவனுக்கு நினப்பு எடுத்துக்கிச்சுரா. இருக்கு. ஏய் நீ போய் தொடரா. பண்ணுற பெண்ணை கூட போ. கோவில சந்தோஷ் சுஜித்துக்கெல்லாம் உட தெரியலடா. லைட்டாக ஒரு நாள் தூக். இந்தா என்ன கோவில அவனுக்குலாம் உட தெரியல. கேராப்ப பாருங்க. நம்ம சந்தோஷோட வாடா ஸ்டைலை பாருங்க. கோகுல போலீஸ் கராப். திருப்பி காட்டு. தலைக்கு திருப்பி காட்டு. எப்படி என்ன கமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். சூப்பர். கோடு போட்டிருக்கிறான். ரோட்டு உடம்பு வச்சு மட்டம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா. எல்லாம் கலப்பி கையெல்லாம் கழட்டி போட்டதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண போட்டு திருப்பி விட்டாங்களாட்டுது. மட்டமாக கலப்பு தூக்கல. பிடிக்கும் பிடிக்கும் தூக்க.
மட்டமாக தானே ஆகுது. கொஞ்சோண்டு உள்ள டைட் பண்ணு. உள்ள 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 ஐயோ கடவுளே. பார்த்தேன். போதும், லாக் பண்ணு. சம்டி இல்லை, சம்டி கலப்பு கலற பேனர்லாம் எடுத்து போடு. வண்டிக்கு கேமரா எடுக்கணும். நீ எங்கே அங்கே போய் ஏறுற? வேகத்தை பார்த்தீங்களாண்ணா? அவர் யாரு? ஜான் லபக் தாஸ் இல்லை. நீயும் ஓட்டுற சந்தோஷ? என்னைக்கு ஓட்டுறது? ரோடு நல்ல ரோடான்னு பறக்க ஆரம்பிச்சா இருப்பா. ஏன் சித்தப்ப இதா யூடியூப்பில் வீடியோ சித்தப்பா அது போடுறதுக்கு அதுங்காட்டி போயிட்டானே. நம்ம சுஜித் கிட்டத்தட்ட வண்டி ஓட்டி இது 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு ப்ரோ. யாருமே வந்து ஓலவே ஓட்டல. இப்போ கட்டத்துக்கு இப்போ வண்டி வேலை இப்போ கிரவுண்டில் பல்லு கட்டாகி அதில் 10-15 நாள் நின்று கிட்டத்தட்ட வண்டி ஓட்டியே 2 மாதம் ஆயிடுச்சு. சேர்த்த விடுங்க உழவு ஓட்டி. ஒரு சாதாரண பல்லு கட்டாகி ஆயில்ஸில் பார்த்தியா அதை மாற்றி இதை மாற்றி ஒரு 35,000 ரூபா காலி. இதில் வேறு பேட்ரி வேறு அவுட்டு. இது சின்ன வண்டி பேட்ரி, நம்ம பேட்ரி எடுத்து வைக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, அன்றைக்கி அடியில் வந்து மெயின் செக்ஷன் ஓசை கழட்டி அதில் வேறு சொட்டு போடுது. அந்த ஓசை ஒன்று கழட்டி பார்க்கணும் நண்பா. அதை ஒன்று பார்த்துட்டு அந்த வண்டியோட வேலை முடிஞ்சுது. அடுத்து 415 சப்பாக்ஸிலுக்கு சிம் வைக்கணும். ரொம்ப ரோட்டில் போகாம மடக்குன்னு ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்குது. அடுத்து அந்த வண்டியை ரெடி பண்ணணும் நண்பா. அந்த வண்டிக்கு சப்பாக்ஸ் சிம்மு மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா கேளுங்க. அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நண்பா. இந்த வயலும் இந்த கீழே வயலும் தான் ஓட்டுவியா? ஓகே நண்பா. இந்த சுஜித் அதுக்காட்டி என்னமோ நோண்டிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆகி போச்சு. இதை சுண்டா இதை ஓட்டிட்டு இது எப்படி இருக்குதுன்னு இப்போ 415 ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ இத்தனை நாளாக இது ஓட்டுறோம். ஸ்டேரிங் மாற்றிருக்கிறோம். எப்படின்னு பார்த்து சொல்கிற. இதை வேற காட்டுக்காரர் ஒரு சால் ஓட்டி போட சொல்றாரு. காடு கொஞ்சம் லைட்டாக ஈரமாகவும் இருக்குது, காஞ்சியும் இருக்குது. கொஞ்சமா புடுறா.
ஆர்பிஎம் என்ன வச்சுருக்கிற? 5 ஆர்பிஎம் கொடுத்த ஓட்டு. இன்ஜின் உட்காருது. இன்ஜின் வேலை கண்டிப்பாக செய்யணும். மெக்கானிக் கேட்டால் இன்ஜின் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இன்ஜின் நல்லா டவுன் ஆகுது. ஓகே நண்பா, இந்த வண்டியோட பிக்கப் உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன்னான்னு கொஞ்சம் கமெண்டில் தட்டிவிடுங்க நண்பா. எனக்கெல்லாம் ரொம்ப பிக்கப் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் லோ பிக்கப்பு. இன்ஜினுக்கு இன்னும் பிக்கப் வேணும். இதுதான் ப்ரோ ஆம்பு கலப்பிக்கும் ஸ்ப்ரிங் கலப்பிக்கும் வித்தியாசம் வருது. ஆம்பு கலப்பு இந்த ஓரம்லாம் விட்டால் எப்படி ஆழமாக பிச்சு எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங் கலப்பில் இந்த கம்ப்ளைண்ட் வராது. சரி வரும். ஓரமெல்லாம் மாடு கட்டி போடுறாங்க பாரு. இப்போ மாடு மேய்ஞ்சி பாரு, இந்த மாடு மேய்ஞ்சிட்டுக்குதா, இதெல்லாம் வந்து ஓரத்தில் வரப்பில் புல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கப்பு நல்லா போயிடும் மாடு மேய்ச்சி. இதே வந்து ஆம்பு கலப்பையாக இருந்தால் எது மேய்ச்சிருந்தா என்ன, நல்லா எவ்வளோ விட்டு அழுத்தி ஓட்டினாலும் கப்புன்னு இறங்குன்னு வச்சுக்காங்களேன். ஆம்பு கலப்பைக்கு இருக்கிறது தான் வித்தியாசம். காடு இன்னும் கொஞ்சம் காஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காடு வேறு மேலே மட்டும்தான் காஞ்சிருக்குது. அடியில் வந்து சதச்சாச்சாருன்னு ஈரமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். லோடு பிடிச்சி அப்படியே புகை குப்புன்னு போகுது. அப்படி போகவே கூடாது. சைலன்சரில் புகை போகிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு நேரில் பார்க்குறது நல்லா புகை போகிறது அருமையாக தெரியும். அதுங்காட்டி சீட்டு எங்கேயோ பின்னாடி போச்சான். சீட்டு இழுத்து வைக்குமோ அதை இழுத்து வைக்கவும் வண்டி ஓட்டுங்கடானா 1008 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக பண்ணுறானே தவிர வண்டி ஓட்டின பாட்டை காணோம். ஈரமாக இருக்குதான். ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சிட்டாரு அறிவாளி. இது ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஓட்டி சோளை வச்சோம். சோளத்தட்டை விற்றுட்டாரு. விற்றுட்டு இப்போ ஓட்டி போட்டு திரும்பி 10 நாள் ஆகட்டும் ஆட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சோளை வச்சு பிள்ளாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, நாம் வந்து போடுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸைடு 100 ஆம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். 4 வருஷம் வரும். வேறு 100 ஆம்ஸ் யூஸ் பண்ணால் வந்து அமரன்லாம் எத்தனை வருஷம் வருது, 100 ஆம்ஸ் என்ன ரேட் வருது. இது பேட்ரி கொடுத்து எடுத்தால் வந்து இது 100 ஆம்ஸ் பேட்டரியை எக்ஸ்சேஞ்சு கொடுத்து எடுத்தால் வந்து 7000 ரூபா வருது. அந்த பேட்ரி என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுங்கள். அமரன் என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுங்கள். அது லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நண்பா. எடுக்கணும். இன்னும் 2 நாளில் போய் பேட்ரி எடுக்கணும். இதில் அந்த டீப் வேறு மெயின் ஓஸ் வேறு சொட்டு போடுது. அதை ஒன்று ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு பேட்ரி ஒன்று தூக்கி மாட்டி விட்டால் இந்த வண்டியோட வேலை முடிஞ்சது. ஹெட்லைட் 2 வாங்கி போடணும். ரொம்ப எல்லாம் துருப்பிடி போச்சு. 4-5 வருஷம் ஆயிடுச்சு. சீசன் ஃபுல்லாக சம்பாரிச்சதெல்லாம் இதுலேயே போயிட மாட்டேங்குது. இப்போயே கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே செலவாயிடுச்சு. இன்னும் பேட்ரி இருக்குது. இன்ஜின் வேலை வேறு கை வச்சா அதுக்கு 50,000. தோட செலவு எங்கேயோ எழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது நண்பா. என்ன போகிறோம் போய் இந்த போர்டு போடாதுன்னு வச்சுக்காங்களேன். இதே வந்து இன்ஜின் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் வண்டி அருமையாக இழுக்கும். இன்ஜின் கொஞ்சம் தம் இல்லாதனால அப்படி லைட்டாக லோடு பிடிக்குது. அதனால தான் வந்து 415 இன்ஜினை கொடுத்துட்டு இதை எடுத்துக்கலான்னு கருன்னு வச்சுக்காங்களேன். அது நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, அந்த இன்ஜினை வேலை செய்யும் ப்ரோ, பைசன் போய் ஆல்ட்ரு பண்ணுன்னு கேட்குறீங்க. அது ஆல்ட்ரு பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. அது ஏகப்பட்ட செல்லை. அது ஆல்ட்ரு பண்ணி செட் ஆனால் தான் ஆச்சு. செட் ஆகலாம் எல்லாம் சோழி முடிஞ்சது மாதிரி ஆயிருந்துச்சுங்களேன். இந்த
இந்த வண்டியில் மித்தபடிக்கு எல்லா வேலையும் ஓரளவுக்கு ஏட்டு வச்சுட்டு எல்லாம் ஒயரிங் கேரிங் எல்லா வேலையும் முடித்தேன். ஒயரிங் வீடியோ போடலான்னு பார்த்தேன் ப்ரோ, அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு புரியாது ப்ரோ. அது கிட்டேருந்து பார்க்குற மாதிரி அது சொல்லிக் கொடுக்க முடியாது ப்ரோ ஒயரிங் வீடியோ பொறுத்த வரலாம். இல்லைனா நான் ஒயரிங் வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பேன். அது வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அது ஏதோ சில்லற வேலையாக இருந்தால் கட்டலாம். நான் இதில் மெயின் வேலை ஹெட்லைட்லாம் கொஞ்சம் லூஸ் அண்ட் ரேட்டிங் இருந்துச்சு, எல்லாம் பாடியில் இறக்கி ஒயர்லாம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. அதெல்லாம் நேற்றெல்லாம் அதான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் சந்தோஷம். இல்லைனா அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அதனால் அது பார்த்தா புரியாதுன்னு வச்சுக்காங்களா. அதெல்லாம் கிட்டேருந்து பார்த்தா தான் புரியும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த ஒயரிங்கெல்லாம் கற்றுக்க முடியும்னு வச்சுக்காங்களேன். நான் உங்களுக்கு சிம்பிளான ஒயரிங் எல்லாம் சொல்கிறேன். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தார், ப்ரோ இப்போ வந்து செல்ஃப் மோட்ரு டைன்மோலாம் எப்படி ப்ரோ அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்காரு. ப்ரோ அதெல்லாம் ஒரு மெயின்டைன்ட்டும் இல்லை, வருஷம் அதாவது 1 வருஷமா 2 வருஷமா டைன்மோவை பற்றி கவலை இல்லை ப்ரோ. அது வந்து அடிக்கடிக்கெலாம் வேலை வைக்காது. டைன்மோவை பொறுத்த வரலாம் எப்படி போட்டிங்கனாலும் அதிகம் நான் லோடிங்கு தான் ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செல்ஃப் போடுவீங்க. அப்போ வந்து 2 ஐட்டத்துக்கு ஒரு ஐட்டம், செல்ஃப் மோட்டரையும் டைன்மாவையும். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் மோட்டருக்கு சர்வீஸ்க்கு 400 ரூபா வாங்குறாங்க, டைன்மாவுக்கும் 400 ரூபா தான் சர்வீஸ்க்கு. அதுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் தேஞ்சு போனால் தான் காசு. அதனால் நீங்கள் 2 வருஷம் நல்லாவே மோட்ரு ஓடுதுன்னா எதுவுமே பண்ணாதீங்க, கழட்டி கொண்டு போய் கொடுத்தா ஆனால் சர்வீஸ் பண்ணி மட்டும் கொடுங்க. வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னீங்கன்னா உள்ளே வந்து அந்த கார்பன் மஸ்ட் தேஞ்சிருக்கும். டைன்மாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் தேஞ்சிருக்கும். இதெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கறது வந்து கற்றுக்குட்டிக்கிட்டீங்களோட தயவு செய்து கொடுக்காதீங்க. நல்லா எலக்ட்ரிஷியன் நல்லா தெரிஞ்சால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆள்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணி போடுங்க. 2 வருஷம் ஒரு ஐட்டம் சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா பேட்ரி 4 வருஷம் கேரண்டியாக வரும். நீங்கள் எதுவுமே கண்டுக்காத நல்லா தானே ஓடுது, அது ரிப்பேர் ஆகாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா பேட்ரியும் லைஃப் மெயின்டெனன்ஸ் குறைஞ்சி போயிடும். இதுவும் வச்சுதுன்னா அதிகமாக செலவு வச்சிடும். நான்லாம் எப்படியும் வருஷம் ஒரு ஐட்டம் கழுவி போட்டுருவேன். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கழட்டியே பெட்ரோல் ஊற்றி கழுவி போட்டிங்கன்னா தீர்ந்துச்சு, அவ்வளோதான் சர்வீஸ். இதுதான் மேட்ரு. மிஞ்சி போனால் என்ன டைன்மோட கார்பன் தேயும். அப்புறமேட்டு டைன்மோட இன்னொரு கம்ப்ளைண்ட் ஆகும். என்னென்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க நண்பா, நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி 25 ஹெச்பியிலிருந்து 50 ஹெச்பி வரலாம். பேட்ரியில் பொங்குதுன்னா மேலே பாருங்கள், பேட்ரி மேலே வந்து நம்பராக இருக்கும், வெள்ளையாக வந்திருக்கும், கொதிக்கும், பேட்ரி ரொம்ப சூடேறும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னா வந்து பேட்ரியால் வராது ப்ரோ. டைன்மோவில் உள்ளே வந்து கட் அவுட்ருன்னு ஒன்று வரும். அதாவது சார்ஜ் ஏறிட்டால் இதுக்கு மேலே சார்ஜ் இதுக்கு போதும், பேட்ரிக்கு வயிறு நம்பிருச்சு அப்படின்னு சொல்லி பேட்ரி டைன்மோவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கறது. உள்ள டைன்மோவுக்குள்ளே ஒரு வெள்ளையாக ஒரு ஈய கலரில் ஒன்று இருக்கும். நான் டைன்மோ வீடியோவில் கூட போட்டிருப்பாரு, அதை காட்டிருப்பேன். அதை வந்து கம்பல்சரி மாற்றினீங்கன்னா தான் பேட்ரி லைஃப் வரும். பேட்ரியை பொறுத்த வரலாம் யார் பேட்ரியுமே வந்து பொங்கக்கூடாது. பேட்ரி பொங்குச்சுனாவே பேட்ரி வாய்தான் குறைஞ்சி போச்சு. 4 வருஷம் ஓடுற பேட்ரி 3 வருஷம் கூட ஓடாது நண்பா. அதுக்கு நீங்கள் செல்ஃப் மோட்டரை பார்க்க தேவையில்ல, டைன்மோ மட்டும் கழட்டிட்டு போய் பேட்ரி பொங்குதுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த டயோடு மாற்றி விட்ருவாங்க. இதுவில் தான் இந்த பேட்ரியும் டைன்மோவும் மெயின்டைன் பண்ணுறது. புது பேட்ரிக்கு ஒரு 2 வருஷம் தண்ணி குறையாது, 2 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டால் வந்து தண்ணி சுண்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்காங்க, மாதம் ஒரு ஐட்டம் பேட்ரி தண்ணி லெவலில் செக் பண்ணிக்காங்க. அதுவும் நைட்டு அதிகமாக வண்டி ஓட்டுறேன், லைட்டு போட்டு நான் டெக்கரேஷன் அதிகமாக வச்சுருக்கிறேன், செட்டு பெரிய செட்டாக போட்டிருக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் அடிக்கடிக்கு தண்ணிலாம் வாட்டர் லெவல்லாம் செக் பண்ணணும். இல்லைனாலாம் நீங்கள் வருஷம் ஒரு ஐட்டம் செக் பண்ணால் போதும். டைன்மாவும் செல்ஃப் மோட்டரும் வருஷம் ஒரு ஐட்டம் சர்வீஸ் பண்ணிக்காங்க. முடியாத பட்சத்துக்கு 1.5 வருஷம் இதை மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதிகம் அதெல்லாம் செலவே வைக்காது. என்ன 400 ரூபா ப்ரோ. நம்ம நண்பர்களோடு சேர்ந்து ஆளுக்கு ஒரு டீ குடித்து போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற இது தான். நம்ம அதை கழட்டுறதுக்கு செலவு போட்டுக்கிட்டு அப்புறம் ஒட்டுக்கா 3000-4000 செலவு பண்ணிட்டு வந்து போட்டு செட் ஆகலை அப்படின்னு விட்றதை மட்டும் மெக்கானிக் மட்டும் நல்ல மெக்கானிக் மாற்றி விட்டிங்கன்னா அருமையாக வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க நண்பா. ஐபஸ் லோட்டு ஃபஸ்ட் கியர் லோட்டு 2வது சால்.
ஹை பஸ்ஸுக்கு பாருங்க எப்படி போகும். இதில் என்னடா இருக்குது, இந்த கொஞ்சோன்னு எடுக்கிறதுக்கு வராம பாருங்களேன். என் மேலே குழந்தை விட்றது தானே உனக்கு டார்கெட்டு. போட்டு தள்ளிப்பட வேண்டாம் நம்மள. பார்த்தீங்களா, இதுதான் ஆம்பு கலப்பையில் இதுதான் வித்தியாசம். ஆம்பு கலப்பை போட்டு ஓட்டிவிட்டிங்கன்னா பார்ட்டிங்க 9 கலப்பையே ஸ்ப்ரிங் கலப்பையே கேட்க மாட்டாங்க நண்பா. ஆம்பு கலப்பையை மட்டும்தான் கேட்பாங்க. ஆம்பு கலப்பையும் ஸ்ப்ரிங் கலப்பையும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான். நல்லா டெப்த்து கிடைக்கும். நல்லா தண்ணி கட்டுற காடு வெள்ளாமை காடாக இருந்தால் நல்லா மம்டி போட்டு பார் போகிறதுக்கு அருமையாக மண் வரும்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு தான் வந்து ஆம்பு கலப்புன்னு எங்கள் சைடெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் கலப்பை நாங்கள் எதுக்கு எடுப்போம்னா, இந்த மேட்டுக்காடு, இந்த கடலப்பருப்பு, இந்த மானாவரின்னு சொல்லுவீங்கள, அதுக்கு மட்டும்தான் எங்கள் சைடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மித்தபடியெல்லாம் எங்கள் சைடு எடுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆம்பு கலப்பை எங்களுதுலாம் எங்கள் ஏரியாவில் ஆப்பு கழுவு தான். ஆம்பு கலப்பையெல்லாம் கிடையாது, இது ஆப்பு கழுவு. அதாவது 5 கலப்பை பாட்டையே குட்டையாக வாங்கி ஓட்டை போட்டு மாட்டிக்கிறது தான் வச்சுக்காங்களேன். வளையாத அவளு திடீர்னு. இதே முழு ஆம்பு கலப்பையாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, லைட்டாக கல் மாட்டினாலோ வேறு மாட்டினாலோ பட்டை வந்து இப்படி வளைஞ்சி போயிடும். இதில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டே வராது. இது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாரு, வட்டை அடிக்கிறாரு. மித்தபடிக்கு இப்போ தான் ப்ரோ 4 வீல் டிரைவு அது வண்டி இந்த வண்டிலாம் வந்துருச்சு. நான்லாம் ஓட்டி பழகினது முக்கால்வாசி பார்ட்டி இதே வண்டியில் தான் ஓட்டி கொடுத்தேன். அதனால் 2 வீல் டிரைவர் வச்சுக்கிற நண்பர்கள் வந்து நான் 4 வீல் டிரைவ் எடுக்கிறேன்னா இதை கொடுத்துட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த வண்டி நல்ல வண்டி தான். அதில் இத்தனை நாளாக 10 ரூபா சம்பாதிக்கலையா? கடன் இல்லாத 575 இது மாதிரி நார்மலாக வேறு எந்த கம்பெனி வண்டி வச்சுருந்தாலும் கடன் இல்லாத இருக்கிறோம் ப்ரோ. 4 வீல் டிரைவ் போட்டால் 5 லட்சம் கடன் ஆகுதுன்னா தயவுசெய்து போடாதீங்க. அதுலேயே ஓட்டுங்க. அது முடியாத பட்சத்துக்கு கொடுத்துட்டு மாறிக்காங்க நண்பா. அதை விட்டுட்டு நான் பெரிய வண்டியாக எடுக்கிறேன் 4 வீல் டிரைவ் எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற உழவு கண்டிஷனுக்கு இறக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? அது ரைட்டாக தப்பான்னு கம்மியில் சொல்லுங்கள் நண்பா. நம்ம ஒரு டிராக்டர் எடுக்கிறோம்னா 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டுவோம். அந்த டியோவை கட்டுவோம். ஆக மொத்தம் மித்தபடிக்கு நம்ம 10 ரூபா சேர்த்து வைக்க மாட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே அந்த வண்டியை கொடுப்போம். இல்லையா இன்னொரு 10,000 20,000 ஒரு 50,000 வெளியில் கடன் வாங்கி இன்னொரு வண்டி லோன் போட்டு போடுவோம். அப்புறம் 2 வண்டி ஓட்டி ஒரு வண்டி கடன் கட்டுவோம். ஆக மொத்தம் கடனையாக தான் கட்டிகிட்டு இருப்போம். தவிர 10 ரூபா வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வைக்க மாட்டோம். இது ஒவ்வொரு டிராக்டர் போடுறனோட நிலைமை இப்படி தான். அப்படி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உண்மையாக இருந்தால் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் சந்திக்கிறேன். 10 ரூபா சேர்த்துன மாதிரி இல்லை. வீட்டில் இருக்கிற நவா நட்டு எல்லாமே பள்ளிக்கூடம் தான் படிக்குது. வர்றதுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது. எங்கே 10 ரூபா வீட்டில் உண்மையை சொல்ல போனால் வீட்டில் ஒரு 5,000 ரூபா வச்சுருக்க முடியல. ஒரு நாளைக்கு வருது. அதை அரை மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போய் யாருக்காச்சும் டீசல் பொங்கல் கொடுத்துட்றோம், ஏதோ வண்டி வேலை செஞ்சிட்றோம், எதையோ ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ அதனால் வந்து இனிமேலாம் வந்து உழவு வந்து பெரிய லெவல் இல்லை. எல்லா பக்கமும் சிறுத்துக்கிட்டே வருது. எல்லா நண்பர்களும் வண்டி நிறையா பேர் எடுக்கிறாங்க. அதனால் வந்து என்கிட்ட லேட்டஸ்ட் வண்டி தான் ப்ரோ இருக்குது, நான் கொடுத்துட்டு வண்டி மாற்றுறேன், இது பிக்கப் இல்லை அப்படி இப்படிலாம் மாற்றாதீங்க. இறக்கிறத வச்சு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வேணால் வண்டி மாற்றுங்க. இல்லைனாலாம் வண்டியை மாற்றாதீங்க. என்னோடய கணிப்பு. ஏன் நான் இதுக்கு வண்டி இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சா நான் மாற்ற மாட்டேனா? எதுக்கு 50,000 ரூபா போட்டு நான் இன்ஜின் வேலை செய்யணும்? இப்போ இது 2.5 லட்ச ரூபாய்க்கு போவோம். மிஞ்சி போனால் இன்னொரு 2 லட்ச ரூபா மேலே போட்டால் வந்து லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நான் நினைக்கூடாதா? ஆனால் வந்து எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. திரும்பி அதுக்கு 2 லட்ச ரூபா. இப்போ அவர் 50,000 வேலை செஞ்சேன்னா இது வந்து கீர் பாஸ் கிரோனெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த வண்டியில் இதுதான் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இது நான் புது வண்டியே எடுத்தது தான். ஸோ அதனால் வந்து இப்போ இதே செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு வந்தோம்னா அது எப்படி ஆயில் இல்லாத ஓட்டினாங்களோ எண்ணெய் இல்லாத ஓட்டினாங்களோ நம்ம என்ன தான் வந்து மறுபடியும் வந்து கிளவி மேக்கப் போட்டு கொமரி ஆக்கினாலும் திரும்பி அது எதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் இதுக்கு இன்ஜின் வேலை செஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 415 பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அதுவும் வந்து இன்றைக்கி 2018 மாடல் நண்பா. மிஞ்சி போனால் இப்போ டயர் போட்டேன். அதிகபட்சம் 3 ரூபாய்க்கு போகும். ஓகேவா? ஒன்று சொல்கிறேன், ஒரு லாஜிக்காக சொல்கிறேன். அது ரைட்டாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள். ஒரு 3 ரூபாய்க்கு போகும் டயர். பின்னாடி புது டயரு 3 ரூபாய்க்கு போகுமா? டயரை மாற்றிட்டு இப்போ விற்றுட்டு மேலே ஒரு பைசன் பேர் 2020 19 எடுக்கிறேன், ஒரு 5 5.5 எடுக்கிறேன். அது இங்கே கிரவுண்ட் ஆயில் என்ன கண்டிஷன் வச்சு ஓட்டினாங்க, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணாங்களா என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ என்கிட்ட அதை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஜின் மட்டும்தான். இன்ஜின் வந்து ஒரு 70,000 75,000 ரூபா சொல்லுவாங்க. எவ்வளோ வருதுன்னு தெரில.
உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாச்சும் வந்து 11, 12, 13 மாடல் இன்ஜின் ஏதாச்சும் உடைச்சிட்டாங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காண்டாக்ட் நம்பரும் கொடுங்க, எங்கள் காண்டாக்ட் நம்பரு பேசுகிறேன். அதனால் இந்த இன்ஜின் ஒரு 40 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு போச்சுன்னா எத்தனையோ நம்பர்கள் டியூஷன் பைக்காரெலாம் வாங்கி ஏற்றிக்குவாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் பவுனு மேலே போட்டால் கீர் பாக்ஸு கிரோன்னு எல்லாம் தெளிவாக இருக்குது. வாங்கி இப்போ ஏற்றிக்கிட்டோம்னா அது சறுக்கத்துக்கு ஓடும், எந்த பிரச்சனையும் இல்லை, சைக்கிள் மாதிரி ஓடும். ஸோ அதனால தான் எதுக்கு செலவு பண்ணோம், மொத்தமாக 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் எல்லா வண்டியும் நீட்டாக வந்துடும் அப்படின்னு நான் முடிவில் இருக்கிறேன். ஏன் புது வண்டி எடுத்து இன்றைக்கி வந்து லோன் கட்டியே சாக முடியல. காலமுள்ள வண்டிக்கு லோன் கட்டியே சாகுமா தவிர குடும்ப குட்டியெல்லாம் நாமளாம் 10 ரூபா சேர்த்தவே மாட்டோம். நம்ம டிராக்டருக்காரன் ஒவ்வொரு டிராக்டர் வச்சுக்கிறனோட நிலமை இப்படி தான் இருக்கும். வெளியே பார்க்க உனக்கு என்னடா 4 வண்டி ஓடுது 3 வண்டி ஓடுதுன்னா அவன் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். அவன் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து அதில் டிரைவருக்கு போய் நாய் கஞ்சுற மாதிரி கெஞ்சி கூப்பிட்டு ஓட்டி இதெல்லாம் எடுத்து காசு வாங்காட்டியும் ஒவ்வொரு அதுலேயும் வந்து ஒவ்வொருத்தவங்க உழவுல ஆக்கிக்கலன்னு சொல்லவும், ஒவ்வொருத்தவங்க காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேறு வண்டிக்காரனை வச்சு ஓட்டவும், இதெல்லாம் நினச்சி பார்த்தா வந்து டிராக்டர்கார நிலமையெல்லாம் வந்து கண்ணில் ரத்தம் வராத குடும்பம்னு தான். அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. நான் சொன்னது ரைட்டாக தப்பான்னு. ரைட்டாக தான் இருக்கணும் மேக்ஸிமம். எந்த வண்டிக்காரனும் வந்து நான் சீசனுக்கு ஓட்டி விட்டுட்டு காடு விட்டு ஏறுந்து டாங்கன்னு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ 100ல் ஒரு 4 வண்டிக்காரர் இருப்பாங்க. அதுவும் வந்து அவங்களாம் ஃபுல் கிராய்க்கு பிடிச்சி ஓட்டுற கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏதோ சீசனுக்கு ஒரு 50 மணி நேரம் 60 மணி நேரம் ஓட்டுற நண்பர்கள் வேணால் அப்படி ஓட்டலாம். சீசனுக்கு 400 மணி நேரம் 500 மணி நேரம் ஓட்டுற நண்பர்கள் கண்டிப்பாக அதில் ஓட்டுறது ஒரு 100 பேர் காசு கொடுக்குறானா 400 பேர் காசு கொடுக்க மாட்டான். அந்த காசை வாங்கி அவங்களுக்கு அடித்து ஓட்டிவிட வேண்டியதான். இவங்கள்ட்ட அப்படியே நோட்டில் எழுதி வச்சு பில்லை ஏறிக்கிட்டே போக வேண்டியதான். இதுதான் வந்து டிராக்டரோட நிலமை. அதே மாதிரி டிராக்டர் இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போகணும்னா குறைஞ்சது ஒரு 2-3 லட்ச ரூபா அடியோடு தான் போகணும். எல்லா பணத்தையும் வசூல் பண்ணிட்டும் போக முடியாது. வந்துட்டோம் இந்த தொழிலுக்குள்ள, இதுதான் நிலமை. அதே மாதிரி டிராக்டர் ஏதாச்சும் புதுசாக யாராச்சும் ஒரு நண்பர் போடணும்னா 1க்கு 10 ஐட்டம் யோசனை பண்ணி போடுங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. உங்கள் ஊரில் காசு உடனே கொடுத்துருவாங்க, கடங்கட்டெலாம் இல்லை, நான் இந்த ஃபீல்டு விட்டேன் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு வாங்க. வந்துட்டிங்கன்னா வெளியே போனீங்கன்னா கடங்கட்டு ஓட்டிட்டிங்கன்னா அந்த பணத்தை வாங்கி சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் நண்பா. ஒரு வழியாக சிக்கிட்டு இந்த வயலில் முடிச்சாரு, அடுத்த வயலில் ஏறுறாரு. யார் எங்கள் 5 கிலோ ஆம்புகளை பட்டா எப்படிக்குது, அப்படி கத்தி மாதிரி இருக்கும். என்னடா ஒரு கேள்வி கேட்டுட்ட. மீடியேட்டர் சந்தோஷம் ஒரு சுத்த உண்மையா சரியா. என்னதான் இருந்தாலும் ஓன் ட்ரைனிங் வராது எனக்கு. காடு ஈரமாக இருக்குது. பிரேக்லாம் நல்லா நிற்கிதா? ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்க போல இருக்கு. சந்தில மாட்டி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், அந்த கார்டு ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு மாமா இந்த கார்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. நான் ஓட்டுறது அவர் ஓட்டுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். காடு விட்டால் ஈரத்துலேயே வண்டி விட்டு ஓட்டிட்டாங்க, அதான் இறுகி கிடக்குது. சென்சிங் கரெக்டாக வைக்கவும் முடியல. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரே பாருங்கள் என்னென்ன போட்டு பாருங்க. ஏதாவது பேசுகிறேன் வேறு இங்கே கிடக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு.
ஈரத்துலேயே ஈரத்துலேயே ஒட்டி நல்லா இறுகி போச்சு. இது 5 கிலோக்கு தானே பெட்டர். 5 கிலோப்பே ஈரம் அதிகம். ஓகே நண்பா, அவ்வளோதான். 2வது சால் ஓட்டி முடிக்க போகிறோம். 2 வயலில் ஓட்டி முடிச்சிட்டோம் பாருங்க. ஒரு வழியாக பைசன் பை ரொம்ப நாளாக நீண்ட நாளாக உழவு எடுக்காத இருந்துட்டு இன்றைக்கி தான் பைசன் பை எடுத்து ஓட்டின வச்சு தான் மனசுக்கு ஒரு திருப்தி. என்ன தான் 1000 தான் புதுசு வந்தாலும் நம்ம பழைய வண்டியில் ஓட்டுறத சுகமே தனி தான். இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வண்டி ஈடு கொடுக்க முடியாது. எவ்வளோ தான் பெரிய வண்டி வந்தாலும் பழசை நினச்சி பார்க்கணுன்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். எவ்வளோ தூரம் கஷ்டத்தெல்லாம் இந்த வண்டியை நான் காப்பாற்றிட்டுருக்கு. அதனால் இந்த வண்டி நீங்கள் செஞ்சு அது இன்ஜின் வேலை ஒன்று செஞ்சு ஃபீல்டில் ஓட்டினா இன்னும் அருமையாக இருக்குது நண்பா. ஹெட்லைட் 2 மாற்றணும். கண்ணாடி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அடியில் ஆயில் ஒழுகுது, அதை பார்க்கணும். அந்த ஆயில்னால் அடியில் கிரவுண்டில் இருந்து ஃபில்டருக்கு போதில் அந்த பெரிய நெட் ஒன்று வரும் பாருங்க, அதை கழட்டி ஆயில் பிடிக்கும்ல, அதெல்லாம் ஃபில்டரெலாம் க்ளீன் பண்ணி போட்டோம். அது எதாவது இத்தனை வருஷம் ஆனதெல்லாம் துரு பிடிச்சி ஓட்டி ஆகி போச்சு என்னென்னு தெரில. அந்த இடத்துல ஒரு சொட்டாம் போடுது. அடுத்தது பேட்ரி. இதை 3 வேலையும் இந்த வண்டியில் செஞ்சுக்கிட்டா வண்டியில் வேலை முடிஞ்சுது. அப்புறம் இன்ஜின் வேலை பார்ப்போம். ஆண்டவன் யார் கையில் காசு வச்சுருக்கிறாரோ தெரில, வரட்டும் நண்பா, அதையும் வேலை செஞ்சு விட்றலாம். அவ்வளோதான் நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலுடன் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். விஜயத்தை நான் வந்து ஓட்டணும்னு இருக்குது மொத அப்படிங்கிறான். வேலை செஞ்சு வண்டி வேலை செஞ்சு. அதனால் இந்த இன்ஜினை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நண்பா. எந்த ஏரியாவில் எடுத்தால் வந்து இன்ஜின் வண்டியோடு இருக்கும், நம்ம ஓட்டி பார்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அது தகுந்த நாமளே எடுத்து ஓட்டி பார்த்துக்கலாம். ஏதோ சுஜித் ஆஸ்தியர் 1 மணி நேரம் ஓட்டிட்டான்பா. அந்த கோழிக்கு 1 மணி நேரம் ஓட்டிட்டான். பணம் பார்ட்டி ஃபோன்லேயே என்னன்ட்டார், அடுத்த அளவு சோளம் அதிகமாக வாங்கிக்கலாம் தம்பி, போய்ட்டு வாப்பா தம்பி அப்படின்ட்டாரு. சோழி முடிஞ்சு போச்சு. வீட்டில் 1000 ரூபா காசு வச்சுருந்தா அதை எடுத்து வந்து டீசல் அடிச்சுட்டேன். சோழி சுத்தம். இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை என்ன தான் பரட்டுன்றதுன்னே தெரில. போ சந்தோஷ் வண்டியில் உட்காந்துக்கிட்டு 2 நிமிஷம் தெரியுங்க, அவனை ஓட்ட சொல்ல என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே ஓட்டிவிட்டு சந்தோஷ் 2 சுற்று கொடுக்க சொல்லலாம். என்ன பண்ண சந்தோஷ் 2 சுற்று கூட ஒரு 2 சுற்று ஒரு சுற்று போயிட்டு வர சொல்லு. அதை வேற கெட்ட தள்ளணும், சீட்டியை வேற. ஏய் ரேஸ் கூட சந்தோஷ் ஓட்டுற ஸ்டைல பார்த்தீங்களா? எப்படி லிவரை லவ்னு இறக்கி போடுறான். பறிக்க விட்றாருப்பா. வண்டி பறிக்கிறத தவிர வண்டி ஃப்ரீயாக போக மாட்டேங்குது. இதெல்லாம் ஓட்டி பார்க்குற பழகிறதெல்லாம் நம்ம டீசல் தான். ஓட்டி பழக்கிவிட்ட வாட்டி கடாய்க்கு பெருசாக ஒரு கல் ஒன்று கொடுத்துட்டு போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லோரும் அப்படி தான், டிரைவர் தான்.
போதும் வெளியே வந்துரு